மெய் வழி சுவாமியை வணங்கி, குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி, வைத்தியர்களையும் வாதிகளையும் ஞானிகளையும் வணங்குகிறேன். இப்பொழுது உங்களுக்கு துருசிலிருந்து செம்பு பிரிக்கின்ற ஒரு எளிமையான முறை. இரும்பு கடாய் வாங்கி நல்லா துரு இல்லாமல் சுத்தம் பண்ணுங்க. துருசை முதல்ல எடுத்து நைஸாக ஒரு 200 கிராம் நைஸாக அரைங்க. கடல் நீரில் 1 லிட்ரு கடல் தண்ணி எடுத்துங்க. அதில் இதை போட்டு கலக்கி அந்த சுத்தம் பண்ண இரும்பு கடாயில் ஊற்றுங்க. ஆனால் அடியில் ஏதாவது நிற்கக்கூடாது, நல்லா வடிகட்டிங்க. இல்லைனா சரியாக கரைக்கலைன்னா குண்டு குண்டாக துருசு அதில் நிற்கும். துணியில் வடிகட்டிட்டு அந்த இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக கொதிக்க வைங்க. ஒரு அரை மணி நேரம் கொதித்தா போதுமானது. இறக்கி ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பொறுத்து அடியில் போய் அந்த துருசு செம்பு பவுட்ரு ஃபார்மில் கீழே படிஞ்சிருக்கும், சிகப்பாகவே கிடைக்கும். அதை நல்லா மேலாட அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த துருசு செம்பு எடுத்து சுத்தமான தண்ணி விட்டு விட்டு அலம்பி விடுங்க. அதில் உள்ள அழுக்கு, இரும்புனுடைய துரு இப்படி எல்லாம் சுற்றி ஆகிட்டு செக்க செவேல்னு நல்லா ரத்தம் மாதிரி உங்களுக்கு மெட்டல் கிடைக்கும். இதை வைத்தியர்கள் செந்தூரம் பற்பங்கள் செய்ய பயன்படுத்தலாம். வாதிகளும் இதை பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு ஒரு எளிமையான முறை. அதனால் இதை நம்ம வைத்தியர்களும் வாதிகளும் செஞ்சுக்குங்க. நிறைய பேர் கேட்டதுனால இது ஈஸியாக எதுவுமே அதில் கலக்காமல் கடல் நீரில் ஊற்றி செய்கிற மெத்தடு. இதை செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.